அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி உங்களை இதுவரைக்கும் பாதுகாத்தாரோ இன்றைக்கும் உங்களை விசேஷமாக உங்களை பாதுகாப்பார். நம்ம ஜெபம் பண்ணி தேவனுடைய வார்த்தை கேட்போமா? பரிசுத்த தேவனே, ராஜாதி ராஜாவே, சமுத்திரத்தை நீரூற்றி உண்டாக்கின எங்கள் தகப்பனே, எங்களோடு பேசுங்க ராஜா. நீர் பேசுகிற தெய்வம், இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. எடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம், அதுல 3ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரிக் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. அது கேரிங் ஆற்றண்டையில் எப்படின்னா, ஆமா, ஒளித்து கொண்டிரு. அங்க எலியாவே தேவன் இடத்துல சொல்லுகிறான். தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய ஒரு தாசன், தேவனுக்காக வைராக்கியமா எழும்புகிற ஒரு மனிதன், எழும்பின ஒரு மனிதன், பாடுள்ள மனுஷன். ஆனா என்ன பண்ற ஆண்டவர், எப்பா நீ இவனை ஒளித்து கொண்டிரு அப்படிங்கிற. சில காரியத்தை நம்ம என்ன பண்ணோம், ஆமா, மறைச்சுதான் வைக்கணும். அவன் எல்லாமே நம்ம ஓப்பனா சொல்லக்கூடாது. எதை மறைக்கணுமோ அதை மறைக்கணும், எதை மறைக்க கூடாதோ அதை மறைக்கக்கூடாது. ஆமா, நம்ம என்ன செய்வோம், எதை மறைக்கிறோமோ அதை மறைக்க மாட்டோம், எதை ஒழிக்கணுமோ இதை ஒழிக்க மாட்டோம். எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், ஆப்போசிட்டா செய்யறதுதான் பிரச்சனை ஆகுது. ஆமா, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட சில பார்த்தீங்கன்னா சில காரியங்களை, ஆமா, சில காரியம் மறைக்காம சொல்ல முடியாது. நீங்க வேதத்துல கூட வாசிங்கன்னா பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் ராஜா என்ன பண்ணுவார், ஆமா, வெட்டு வரைக்கும் என்ன பண்ணுவாரு, ஆமா, சோதரம் விட்டுருவார். கடைசியில பார்த்தீங்கன்னா அவன் யாருங்க, அது நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன் தான் இருப்பல. அப்ப வேகு பார்க்க வந்திருக்கிறான், வேகு பார்க்க. அதனால எல்லாரையும் உள்ள விடக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. நமக்கு நம்பிக்கையுரிய மனுஷர் யாருன்னு தெரியும், நமக்கு தெரியும் யாரை உள்ள உடனே யாரும் விடணும். இவன் வந்து எசேக்கியேல் ராஜா பார்த்தீங்கன்னா அவன் யாருன்னு பார்த்துருக்கான், அந்த ராஜா அவன் தெரியும். ஆனால் என்ன பண்றான், அவன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படி, அவன் எந்த நோக்கத்தில் விடுறான்னு தெரியாம அவன் பெட்டு வரைக்கும் என்ன பண்றான், எடுத்து காமிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவன் போய் நம்ம எல்லாத்தையும் வாரி போயிட்டான், சோத்துறான். ஆமா, பயங்கரமான ஒரு விளைவை அந்த இடத்துல அவன் சந்திக்க முடியுத பார்க்க முடியுது. ஏன்னா அவன் சில காலத்தை மறைக்காம சொல்றதுனால. ஆமா, சோதரா, மனைவிட்ட எதையும் மறைக்கக்கூடாது, கணவன்கிட்ட எதையும் மறைக்கக்கூடாது, கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒளிவு முறை இருக்கக்கூடாது. சோத்திரம், அதை திறந்த கண்ணாடி மாதிரி இருக்கணும். ஆமா, அதே மாதிரி தேவனிடத்துலயும் எதை நம்ம பண்ணக்கூடாது, ஆமா, ஒளிச்சு வைக்கக்கூடாது, மறைக்கூடாது. அவருக்கு தெரியும் அவன் என்ன ஒளிச்சு வச்சாலும் அவர் என்ன பண்ணுவார், அவர் வந்து அக்யூரேட்டா என்ன பண்ணுவார், கண்டுபிடிச்சிடுவார். ஆமா, தேவனுக்கு மறைக்க நம்ம எதுவுமே மறைக்க முடியாது. ஆமா, எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுவாரு, அவரு கிளீனா சொல்லிடுவார். அந்த கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆனால் தேவன்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, முதலாவது தேவன்கிட்ட எதையும் நான் மறைக்காம ஒழிக்காம சொல்லணும். ஆமா, இன்னொரு சொல்றாரு, ஒளிபடத்துல அவன் அறக்கதை வீட்டை பூட்டி என்ன பண்ணு, நீ ஜெபம் பண்ணுங்கிறாரு. அவன் அறக்கதை வீட்டு என்ன பண்ணு, உள்ள ஜெபம் பண்ணு. இன்னொன்னு என்ன பண்ணாரு, நீ வந்து வெளியே வந்து என்ன பண்ணு, ஆமா, சொல்ற 2 பேர் 3 பேர் ஜெபம் பண்ணுங்கிறார், கூடி ஜெபம் பண்ண சொல்றாரு. அநேக இடத்துல ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்க முடியும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சில காரியத்தை நாம் அதை செய்யும் பொழுது நம் குடும்பத்துக்கு ஒரு சமாதானம் உண்டாகும், ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பாருங்க, அந்த இயேசு கிறிஸ்துவை இந்த ஏரோது ராஜா இந்த சிறு பிள்ளைகள்லாம் எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த ஏரோது ராஜா என்ன பண்றான், எல்லா சின்ன பிள்ளையும் என்ன பண்றான், வெட்ட சொல்றான். அவன் ஆண் குழந்தை பிறந்த எல்லா குழந்தையும் என்ன பண்ணுவேன், வெட்டுங்கிறான். ஆனால் தேவன் என்ன பண்ணாரு, அந்த பிதாவாக தேவன் குமாரனாக இயேசு இந்த பூமியில வெளிப்படுவதற்கு, ஏன்னா நம்ம பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இயேசுக்கு மாத்திரம். அவர் வந்து நம்ம பூமியில வந்து நமக்காக மரிச்சு உயிர் தெழுந்தா தான் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும். இல்லை நம்ம பாவத்தை மன்னிக்கிற பூமியில யாருக்குமே அதிகாரம் கிடையாது. ஏன்னா பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்படணும். ஆனா அந்த இயேசு ராஜா நமக்காக பலியிடுறதுக்கு அந்த இடத்துல அதை பிறக்கும் பொழுது, தாவீதுல பெத்லகேம்ல இயேசு பிறக்கும் பொழுது பாருங்க, ஏரோது ராஜா என்ன பண்றான், அவன் கேள்விப்படுறான் நட்சத்திரங்கள் வழி கெடுக்குது. உடனே என்ன பண்றான், எப்படியா அந்த சின்னவன் எல்லாத்தையும் கொண்டுன்னு சொல்லி இது பண்றான். ஆனாலும் தேவன் அதை மறைத்து வைத்து இயேசு அழகாக வெளிப்படுகிறது நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவராக தேவன் அநேக ஆசுவத்தை வைத்திருக்கிறார். ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமா, சோதரன் என்ன பண்ணுங்க, கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும், விழிப்பா இருக்கணும், தெளிவா இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஞானமாய் செயல்படுவோம். கர்த்தர் நம்ம விசேஷத்தை ஞானத்தை கொடுத்து நம்மளை பாதுகாக்கிற நல்ல தேவனா இருக்க. எலியாவை பாதுகாத்த தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்க இருக்கிற எல்லா பொருட்களையும் கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்த
அவர் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. உங்களை மறைத்து ஒளித்து கொண்டு இந்த ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமைகளை செலுத்துங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில வெளியரங்கமா உங்களுக்கு என்ன பண்ணுவார்? பலன் அளிப்பார். ஆமா சோதரன், இந்த கை கொடுக்கறத இந்த கை இதே கூட அப்படிங்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆண்டவர் வார்த்தை அநேகமா இருக்கிறது. ஆனா இந்த நாளிலே நீ என்ன பண்ண? ஒளித்து கொண்டிருந்து நீ என்ன பண்ண? மறைத்து உப்பு எப்படி ஒரு குழம்புல போட்ட உடனே அது எப்படி மறைஞ்சு அது டேஸ்ட் கொடுக்கறதோ, அப்ப நம்ம சுயத்துக்கு மறைக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடையமாய் வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையா தேவ பிள்ளைகளை வெளிச்சமா இருப்போம். தேவனுக்காக நம்ம பிரகாசிப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த தேவன் நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. பலப்படுத்துங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.